ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலுமேட்டனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் ஓம் வாராகி நம. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சனி ராகு கிரகச் சேர்க்கை. இது ஒரு விரும்பத்தகாத கிரகச் சேர்க்கை. விரும்பத்தகாத கிரகச் சேர்க்கை அப்படின்னா என்னென்னா, நீங்கள் விரும்பக்கூடிய விஷயம் நடக்காமல் போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகச் சேர்க்கை. எல்லோரும் நம்ம என்ன நினைப்போம், நமக்கு தொழில் நல்லா இருக்கணும், ஆயில் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா, எல்லோரும் ஆயில் ஆரோக்கியம் அப்படின்னாலும் உடம்பு சரியில்லைனா கூட வேலைக்கு போகிறவங்க, தொழில் பார்க்குறவங்க இருக்காங்க. அப்போ ஆயில் ஆரோக்கியம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லலை. தொழில் அப்படின்னா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் எல்லோரும் தொழிலுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போ அந்த சனி என்ற தொழில்காரகனை ராகு என்ற கூடிய இருட்டு கிரகம், சனியே ஒரு இருட்டு கிரகம் தான். அந்த சனியை விட இருட்டு அப்படிங்கிற அமைப்பு பார்த்திங்கன்னா யாருக்கு இருக்குது? ராகுக்கு. இதில் ஒரு தியரி சொல்லுவாங்க, ராகு சனியை போல் செயல்படுவான், கேது செவ்வாயை போல் செயல்படுவான். ஆமாம், அப்படி தான் செயல்படுவாங்க, அது வேறு ஒரு அமைப்பில். ஆனால் ராகு சுக்கிரன் போலவும் செயல்படுவார். அதாவது ஒரு ஆடம்பரம், தாட் போட்டுன்னு ஒரு விஷயத்தை செய்கிறது, செலவு பண்ணுறது, திடீர்னு மேலே போகிறது அப்படிங்கிற அமைப்பை கூட ராகு தான் கொடுப்பார். கேது சனியோட காரகத்துவத்தை செய்வார் சில விஷயத்தில். சரி, சப்ஜெக்ட் அது இல்லை. இந்த ராகு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான செயல்களை சொல்லணும், அல்லது சமூகத்துக்கு எதிரான செயல்களை சொல்லணும். அந்த சமூகம் எந்த மாதிரி சமூகமாக இருக்கலாம். மதம் ஒரு மதத்தில் இருக்காங்க, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்துக்கு மாற்று மதம் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அமைப்பு. இப்போ இந்து மதம் அப்படின்னா முஸ்லீமோ கிறிஸ்டினோ அது மாதிரி மற்ற மதங்கள் இதுக்கு ஓகேவாகும் ராகுக்கு. இதே முஸ்லீம் கிறிஸ்டினில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதுலேருந்து வேறு மதம் அப்படிங்கிற அமைப்பையும் கொடுக்கும் ராகு. அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு எதிரான செயல், அவங்க எதில் சார்ந்திருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் அதற்கு எதிரான செயல்களை செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் ராகு கொடுப்பார். அப்போ சனிங்கிறது தொழில் கிரகம். அந்த தொழிலில் சட்டத்துக்கு புறம்பான செயல்கள், அதே மாதிரி சமூகத்திற்கு எதிரான செயல்களையும் செய்வாங்க. அப்படின்னா என்ன? சட்டத்துக்கு புறம்பான தொழில்கள்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது சட்டம் அங்கீகரிக்கப்படாத தொழில்கள். இப்போ அரசே மதுபானம்லாம் விற்கிது அப்படின்னாலும் அது வேறு வழி இல்லாமல் விற்கிறாங்க அப்படிங்கிறது செகண்டரி. அதுக்கு என்னென்னமோ காரணம்லாம் சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த மதுவையே அரசு அங்கீகாரம் தெரியாமல் கள்ளச்சாராயம், இல்லாட்டி அதே மாதிரி ஃபேக்ட்ரி வச்சு அதே மாதிரி லேபிளை போட்டு ஒட்டி டூப்ளிகேட் சரக்கு ஓட்டுறது, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாமே சட்டத்துக்கு புறம்பான செயல். அதே மாதிரி சட்டப்படியான தொழில், அதையும் சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறது. எப்படி அப்படின்னா, சட்டப்படியான தொழில் வச்சுருப்பார், ஒரு தொழில் வச்சுருப்பார், அந்த தொழிலில் வர முழு வருமானத்தையும் காமிக்காமல் டாக்ஸிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு 100 ரூபா வருமானம் வந்துச்சுன்னா 10 ரூபா வருமானம் காமிக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பில். இல்லை, மேக்ஸிமம் எல்லா தொழிலையும் இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். டாக்ஸிலேருந்து இது பண்ணுவாங்க. ஆனால் இதுவும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். இந்த ராகு அப்படிங்கும்போது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அந்த அமைப்பை சொல்லும். இதில் தொழிலில் சில பேர் இந்த சனி ராகு கிரக சேர்க்கை இருக்கவங்க தொழிலில் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு மேலே பெரிய லெவலில் போய் அங்கேயே செட்டில் ஆகிறவங்க இருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, இந்த சனி ராகு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது சுபர்கள் வீடான ஒரு ரிஷபத்துலேயோ துலாம்லையோ அங்கே சனி உச்சமும் ஆவார். ராகுவோட நட்சத்திரமும் சுய நட்சத்திரமும் இருக்குது. அதேமாதிரி குரு வீடான தனுசு மீனம் இது அமைப்பில் இருக்குது. இதில் இன்னொரு சுபர்களோட பார்வை, குருவோட பார்வையோ சுக்கிரனோட பார்வை இதெல்லாம் இருக்கும்போது அந்த சனிக்கும் ராகுக்கும் ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும். நல்ல அமைப்பு ஏற்பட்டு ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு மேலே வந்துடுறாங்க, படிப்படியாக மேலே வந்துடுறாங்க. ஏன்னா ராகு நல்லது செஞ்சாலும் கூடவே இருந்து சில கெட்ட விஷயங்களையும் செஞ்சு தவறான வழிக்கும் கூட்டி போகும். தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது, தவறான விஷயங்களில் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, வேறு விஷயங்களுக்கு போகிறது, தவறான பழக்க வழக்கங்கள் மூலமாக அந்த காசை விரையவும் பண்ண செய்வார். அதேமாதிரி சூதாட்டம் இந்த மாதிரி விஷயத்துக்கும் கூட்டி போய் இது பண்ணுவார் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் போக போக நல்ல அமைப்பில் வந்துடும். ஆனாலும் அந்த விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை விட வருமானம் அதிகமாக இருக்கும்போது மேலே போயிடுவாங்க. இதே இந்த சனி ராகு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அசுபர்கள் வீட்டில். இப்போ இந்த சுபர் அசுபரை பற்றி தனியாக நம்ம வீடியோ போடுவோம். இப்போ அதுக்கான லிங்க் இதில் வரும். அப்போ நீங்கள் சுபர்னா என்ன, அசுபர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு.
ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஜோதிடம் ஏற்கனவே படித்தவங்க, ஜோதிட ஆர்வலராக இருக்கவங்களுக்கு தெரியும். ஜோதிடம் தெரியாமல் இந்த வீடியோ பார்க்க பொதுமக்களுக்கு அதற்கான ஒரு வீடியோ ரெடி பண்ணி நம்ம போடுவோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வரும், அப்புறம் அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அசுபர்கள் வீட்டிலிருந்து அசுபர்களோட சேர்க்கை பார்வையில் இருக்குது அப்படின்னா நல்ல தசாபுத்தி நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு லக்கணத்துக்கு யோகமான தசாபுத்திகள் நடந்து அந்த கிரகம் நல்லது செஞ்சு மேலே தூக்கிட்டு போயிட்டே இருக்குது. அப்போ திடீர்னு அங்கேருந்து விழுகிறதெல்லாம் யார் அப்படின்னா இந்த சனி ராகு கிரக சேர்க்கை வந்து நல்ல அமைப்பில் இல்லாமல் இருக்கிறது. அப்படிங்கும்போது அவங்க கீழே விழுந்தால் திருப்பி எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிற அமைப்பில் போயிடுவாங்க. யார் தப்பிச்சுக்குவாங்க அப்படின்னா அந்த ராகு வந்து சனியோடு சேர்ந்துருக்கும்போது சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னா. ஏன்னா ராகுங்கிறது இயற்கை வக்ரகிரகம். ஒரு வக்ரகிரகம் இன்னொரு வக்ரகிரகோட சேரும்போது நல்ல பலன்களை செய்யும், திடீர் பலன்களை செய்யும், திடீர் வெற்றிகளெல்லாம் கொடுக்கும். அதில் வந்து ராகு கேது அப்படிங்கும்போது அவங்க இயற்கை வக்ரி. அப்போ இன்னொரு வக்ரகிரகம்னு சேரும்போது அந்த வக்ரகிரகத்தை டிஸ்டர்ப் பண்ணாது. அதே மாதிரி அந்த கிரகத்தோட இந்த ராகு சம்மந்தப்பட்ட தொழில்களை இவங்க செய்யும்போது, ராகு சம்மந்தப்பட்ட தொழில்கள் என்ன அப்படிங்கிறத தனியாக பார்ப்போம். அதைப்படி பேசிட்டு போனோம்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடும். அது சம்மந்தப்பட்ட தொழிலில் செய்யும்போது அதோட காரகத்துவத்தை டச் பண்ணி செய்யும்போது தொழில் வளர்ச்சியை கொடுத்து மேலே கொண்டு போகும். அந்த சனி அங்கே வக்ரமாக இருக்கும்போது இவங்கெல்லாம் தப்பிச்சுக்குவாங்க. தப்பிக்க முடியாது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாகாமல் ராகுவோட சேர்ந்துருக்கும் போதும் அவங்களுக்கு மேலும் அசுபர்கள் தொடர்பு வரும்போதும் மேலேருந்து நல்லா கஷ்டப்பட்டு கட்டமைச்சு மேலே வருவாங்க, அங்கேருந்து கீழே விழுவாங்க. இது எந்த டயத்தில் விழுவாங்க அப்படின்னா இந்த சனி ராகு சம்மந்தப்பட்ட தசாபுத்தி இல்லாட்டி அந்தரம் இதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது கூடவே கோச்சாரத்தில் அந்த ராகு கேது இந்த கிரகங்கள் மேலே பயணிக்கும்போது இல்லாட்டி இதோட திரிகோணத்தில் பயணிக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய அடி விழுந்துடுது. அதுக்கப்புறம் கீழே விழுந்து எந்திரிக்க முடியறதில்ல. இதே இந்த சனி ராகு மேலே இவங்களும் மேலே போய் தானே கீழே விழுந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுபர்கள் திசை நடந்திருக்கும், சுபரோட கோச்சாரம் நல்லபடியாக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் சடார்னு பூஸ்ட் ஆவாங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த சனி ராகு கிரக சேர்க்கை இருக்குது, அவருக்கு வந்து குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். குரு வந்து சுபர், அவர் லக்கணத்துக்கும் சுபராகவே இருந்துட்டார். அப்படிங்கும்போது கோச்சாரத்தில் அந்த தசாநாயகனாகிய குரு ஒரு வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். அப்போ அந்த கிரகத்தை இந்த கிரக சேர்க்கையை பார்க்குறாரு அப்படின்னா அந்த ஒரு வருஷம் நல்ல பெரிய வளர்ச்சியை கொடுத்து அந்த தசாபுத்தியும் அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அந்த ஒரு வருஷம் நல்லா அப்படி வளர்ச்சி மேலே தூக்கிட்டு போயிட்டு இருக்கும். போயிட்டு அப்புறம் கொஞ்சம் அந்த குரு நகர்ந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி இருந்தாலும் அது சீராக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் இந்த சனியோ இந்த ராகு எதுவோ அதே கிரகத்தை டெஸ்ட் பண்ணும்போது யார் இந்த சனி ராகு கிரக சேர்க்கையோட தொடர்பு கொள்ளும்போது கீழே கவுத்துடுறாங்க. இந்த நேரத்தில் தான் இவங்க பெரிய அடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வர முடியல. தொழில்னால் என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய ஹோட்டல் வச்சுருக்க முதலாளி நாளைக்கு வேறு ஒரு ஹோட்டலில் போய் வேலை பார்க்குறது, பெரிய ரிலாக்ஸு காஃபி கடை இந்த மாதிரி நல்ல பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், ஜூஸ் கடை இந்த மாதிரி வச்சுருக்கோங்க, நாளைக்கு அவங்களே வேறு ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாதகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களாம் இந்த மாதிரி அமைப்பிலேருந்து வந்தவங்க தான். அது இல்லாமல் ஒரு பெரிய பணக்காரலாம் பார்த்திங்கன்னா அவருக்கே ஒரு 4 டிரைவர் வச்சு வேலை பார்த்துருந்தார். அவர் வந்து ஒரு வீட்டில் போய் டிரைவராக இருந்தார். அவர் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு கார் ஓட்டுற டிரைவராக இவர் போகிறார். இவர் 4 டிரைவருக்கு சம்பளம் கொடுத்தது இல்லாமல் அந்த மாதிரி நிலைமையில் இந்த மாதிரி இதில் தான் வருது. அதுக்கு தகுந்த வளர்ச்சியை கொடுத்து ஆட்டம் போட விட்டுட்டு அடக்கிறவர் அந்த இதை பண்ணி விட்டுருவார் ராகு. அதனால் ராகுகிட்ட கவனமாக இருக்கும். இதுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கும்போது வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னா தொழிலில் வந்து சீராக போகணும், அகலக்கால் வைக்கக்கூடாது. நான் அந்த ஒரு தொழில் பண்ணிட்டேன், இன்னொரு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு போகிறோம். அது கூட ஓகே, தெரிஞ்ச தொழிலில் பண்ணுறாங்க. தெரியாத தொழிலில் புதுசாக போகிறது, அவன் அங்கே ஒருத்தன் பண்ணிட்டான், அவனுக்கு நல்ல வருமானம் வந்துடுச்சு, நம்மளும் போனால் அந்த தொழிலில் வருமானம் வந்தாலும் மற்றவங்க ஆசை கட்டும்போது அந்த தொழிலில் போய் மாட்டிக்கிறது. இந்த மாதிரி அமைப்பில் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் முதல் செலவு என்னவாக இருக்குன்னா சேமிப்பாக இருக்கணும். ஏன்னா என்றைக்கு அதான் தொழிலில் அடி விழுக போகுது. அப்போ வந்து ஒரு பேக்கப் வச்சுக்கணும். இந்த அக்கௌண்ட்ஸில் பார்த்திங்கன்னா கண்டின்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது எதிர்பாராத பிரச்சனைகள் வரும்போது சமாளிக்கிறதுக்காக. அப்போ அதுக்கு அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டே இருக்கணும் நாளைக்கு. அது இல்லாமல் எங்கேயும் போய் முழு பணத்தையும் ஒரே இடத்துல டெபாசிட் பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட் ஃபினான்ஷியல் சம்மந்தமாக இருக்கும்போது சொல்லுவாங்க, எல்லா முட்டைகளும் ஒரே கூட்டில் வைக்காதம்பாங்க. அங்கங்கே வைக்கும்போது எங்கேயாவது ஒரு பக்கம் அடிபட்டுச்சுன்னா இன்னொரு பக்கம் இருக்கிறது உனக்கு உதவும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து போர்ட்ஃபோலியோவை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். வேறு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், சேஃப்டியாக வச்சுக்கணும்.
அப்படின்னு அமைப்பில். ஆனால் முதல் செலவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், சேமிப்பாக இருக்கணும். அதேமாரி தன் பெயரில் தொழில் செய்யக்கூடாது. பெற்று வந்து இவங்க வேறு இடத்துல வேலைக்கு போகிறது நல்லது, இல்லை சுயதொழில் தான் செய்வேன் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கவங்க தன் குடும்பத்தில் யார் ஜாதகம் அந்த தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ அவங்கள முதலாளி ஸ்தானத்தில் உட்கார வச்சுட்டு இவங்க அவங்கள்ட்ட சம்பளம் வாங்கலாம், அந்த மாதிரி தொழில் செய்யலாம், தவறில்லை. ஆனால் இவர் முதலாளிங்கிற அந்தஸ்தில் இருக்கக்கூடாது. அவங்க சொல்கிறப்போ அவங்களோட முடிவு கட்டுப்பட்டு இவர் இருக்கணும். இவர் முடிவு எடுக்கிறாரு அப்படின்னாலும் பிரச்சனை வந்துடும். அதாவது மாப்பிள்ளை இவர் தான், சட்டம் என்னது அப்படிங்கிற மாதிரி முதலாளி ஸ்தானத்தில் ஒரு உட்கார வச்சுட்டு எல்லா முடிவும் இவர் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். முடிவு அவங்க யார் முடிவு சரி தவறுன்னு சொல்கிற இடத்துல வேற ஒருத்தவங்க இருக்கணும். அவங்க சொல்கிறத கேட்டு இவர் நடக்கும் பொழுது நல்ல வெற்றிகளை பெறலாம். அது இல்லாமல் இவங்களுக்கு ஆலய வழிபாடு ரீதியாக என்ன ஒரு வழிபாடு அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும் அல்லது சனிக்கிழமை தோறும் இவங்க வந்து சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய காலபைரவர் வழிபாடு பண்ணுறது நல்லது. காலபைரவர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, எந்த பைரவனாலும் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அங்கே இருக்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருக்கு மிளகுனால் தீபம் போடணும். மிளகு எடுத்து தட்டி ஒரு வெள்ளை துணியில் கட்டி, அதெல்லாம் நீங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டு போகணும். கட்டி அதை கொண்டு போய் நல்லெண்ணெய் நீங்கள் எப்பயுமே கோயிலுக்கு போகும்போது அங்கே போய் யார்ட்டையும் பேரம் பேசாமல் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போகிறது நல்லது. அங்கே போய் பேரம் பேசினதுக்கப்புறம் அந்த பொருள் சரியான பொருளானு தெரியாது. நிறைய இடத்துல நெய்யின்னு சொல்லி டால்டாவை போட்டு விற்றுட்ருக்காங்க. நான் கரெக்டாக காசு கொடுத்துட்டேன், நெய்க்கு தான் காசு கொடுத்தேன், அவங்க இது பண்ணால் அவங்க பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது இங்கே கணக்கு கிடையாது. நம்மளோட பொறுப்பு தான் தெய்வத்துக்கு என்ன பொருள் கரெக்டாக சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும். அங்கே கோயிலில் இருக்கவங்க பண்ணுற தப்புக்கு அதை அவங்க அனுபவிச்சுட்டு போட்டோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டிலேருந்தே மிளகை தட்டி அந்த இதை கட்டி கொண்டு போயிடணும். விளக்கு அங்கே போய் வாங்கிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வாங்கி வச்சுட்டு நல்ல எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி நீங்கள் ரெடியாக வச்சுட்டு, ஏன்னா உங்களுக்கு தான் வேலையாகணும். அப்போ நீங்கள் தான் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். போய் விளக்கை போட்டுட்டு சனி பகவான்கிட்ட அங்கே, அதாவது கால பைரவர் பைரவர் தான் அவரோட சனி பகவானோட குருநாதர். அவர்கிட்ட போய் வேண்டுதல் பண்ணும்போது சனியிலேருந்து விடுபடலாம். வழிபாடு பண்ணிவிட்டு அந்த பைரவரை 19 சுற்றுங்க, வலமாக சுற்றுங்க. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் வணக்கம்.